அருமையானவர்களே, மிக மிக மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. தாவீது துன்பப்படும் பொழுது, பாட அனுபவிக்கும் பொழுது, தன்னுடைய சொந்த குடும்பத்தார்கள் விரோதமாய் எழும்பும் பொழுது அற்புதமாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். ஆனாலும் ஆனாலும் நானும். ஆனாலும்ங்கிற அந்த சொல் உங்கள் வாயிலும் துன்பம் வரும் பொழுது, பாடு வரும் பொழுது, நான் வெளியே வந்து விடுவேன், ஆனாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அருமையான ஒரு சொல் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். துன்ப வேளைகளில் 3ஆம் அதிகாரத்திலே சங்கீத புத்தகத்திலே 3வது வசனம், ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். தலை குனிவு, குடும்பத்திலே, ஊரிலே, தொழிலிலே பிரச்சனைகள் வரும் பொழுது உங்கள் தலை சோர்ந்து போகிறது. நீங்கள் உடைந்து நொறுங்கும் பொழுது கீழே பார்க்க ஆரம்பிக்கிறீர்கள், என்ன செய்வேன் என்று. ஆனால் தாவீது, தலை நிமிர பண்ணுகிறவர் உன் தேவன், உன்னை நேசிக்கிறவர் உன் தேவன். அவர் தன் உள்ளத்தில் ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிறார், தன்னோடு பேசிக்கொள்ளுகிறார். என் உள்ளமே ஏன் பயப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? தேவன் உன்னை சுற்றி பாதுகாப்பாய் இருக்கிறார் என்று. அந்த அதிசயம் இந்த நாளிலே உங்களுக்கும் துன்பமா, துயரமா, வேதனைகளா, பிரச்சனைகளா, பண தொல்லையா, கடன் தொல்லையா, பயப்படாதீர்கள். இந்த நாளிலே தேவன் உங்களை சூழ்ந்திருந்து உங்களை உயர்த்துகிறார். God bless you.